இந்த இலைக்கு மேல இருக்கிற புழு தான் கறிவேப்பிலை அழகி பட்டாம்பூச்சியோட புழு பருவம். பார்க்கறதுக்கு பறவைகளோட கழிவுகள் போலவே தோற்றமளிக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் இதுங்களை சாப்பிடாம தப்பிச்சுக்கிறோம். இந்த வகை பட்டாம்பூச்சிங்க கறிவேப்பிலை செடியில அதிகமா முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்றனால தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க. ஆனா இதுங்க மற்ற சில தாவரங்கள்லயும் இனப்பெருக்கம் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த புழுக்கள் இப்ப இருக்கிற செடிகள் மாதிரி புளிப்பு சுவையுடைய பழங்கள் வளரும் தாவரங்கள்லயும் இனப்பெருக்கம் பண்ணும். இந்த புழு வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி வண்ணத்துல தான் இருக்கும். நல்லா இலைகளை சாப்பிட்டு வளர்ந்து முழு வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த மாதிரி மாறிடும். இதுக்கு அடுத்த நிலையா கூட்டுப்புழுவா உருமாறி சில நாட்கள் அதிலேயே அசையாம இருந்து பட்டாம்பூச்சியா உருமாறிடும். இதுக்கு தலைக்கு மேல கண்கள் மாதிரி இருக்கிறது உண்மையான கண்கள் இல்லை. மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பொய்யான தோற்றம் அளிக்கக்கூடிய பொய்க்கண்கள். இயற்கையோட படைப்புகள் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி தான். பார்க்கறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. புழு வளர்ச்சி அடைந்த புழுக்கள் எல்லாமே கடற்கொஞ்சி செடிக்கு மேல இருந்தது. பகல்ல எல்லாம் தேடி பார்த்தா கூட இந்த புழுக்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட நிறத்துக்கு செடிகளோடு செடிகளா அப்படி ஒரு உருமறைப்பாகி இருக்கும். இந்த புதர்களுக்குள்ள இருந்த மிளகரணை செடியவும் இந்த புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது.